பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க் நடந்ததுங்க. அதில வந்து தண்ணி துவைக்கிற டாஸ்க் வந்து வச்சிருந்தாங்க. அதில வந்து யாரு நல்லா துவைக்கிறாங்களோ 8 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து முன்னேறி இருந்தாங்க. செகண்ட் ரவுண்ட்ல. 3 ரவுண்ட் இது நடக்க போகுது. அதில வந்து யார் வந்து நல்லா துவைக்கிறாங்களோ அந்த தண்ணிய வச்சு அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அவங்கலேருந்து ஒரு 3 பார்ட்டிசிபெண்ட்டை திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதாக இருந்தது. அதில் வந்து பயங்கர ஃபைட்டு கெமிக்கும் பார்வதிக்கும். ஆனால் அது வந்து பார்வதி பயங்கர சென்சிட்டிவாக யூஸ்வலாகவே இந்த மாதிரி பிக் பாஸ் கேம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அடிதடி சண்டை ஒருத்தர் பக்கெட்டை வாங்குறது கீழே ஊற்றுறதெல்லாம் ரொம்ப காமனு. பட் ஆனால் பார்வதி வந்து அது ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. அழுதாங்க ஆக்சுவலாக வந்து இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவங்க அந்த இதில் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் செகண்ட் ரவுண்டில் அவங்களால அவுட் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. அதில் வந்து துஷார், ஐ திங்க் ஆதிரை, அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் 3 பேரும் தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஃபார்வர்ட் பண்ணாங்க. மிச்சம் எல்லாருமே கிமி, பார்வதி எல்லாருமே வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ பார்வதி வந்து அதுக்கப்புறம் நந்தினி கூட போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க பார்வதிட்ட. ஆனால் பார்வதி வந்து பயங்கரமாக ஆட்டிடியூட் காமிச்சிட்டாங்க. அவங்க வந்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பார்வதி தன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்க, கேம்ஸ் விளையாட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்கேஸ் இந்த மாதிரி அது மீனிங் அந்த வீட்டோட டாஸ்க் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. கேம்ஸ் இந்த மாதிரி பண்ணினா அதையும் அவங்க பிரச்சனையாக்குறாங்க. ஈவன் இன்னைக்கு பிரவீன் காந்தி பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட அந்த கடந்து வந்த பாதை அதில் பேசும்போது பார்வதி வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கதைக்கு வாங்கன்னு எத்தனை பேர் எவ்வளவு ஸ்டோரி சொன்னாலும் நம்ம வந்து அதை பொறுமையாக தான் சொன்னோம். உடனே அவங்க கால் மேலே கால் போட்டு காலாட்டிட்டு இருந்தாங்க. கால் ஆட்டுறதுல தப்பு இல்லை, பட் ஆனால் அது ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்குது. நான் கால் மேலே கால் போடுறதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல, பட் ஆனால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து அவங்க மாற்றிக்கணும். அவங்க வந்துட்டு உடனே அவங்க இவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு வேற. நமக்கு எப்போவுமே ஏதாவது ஒன்னோட கனெக்ட் பண்ணுவோம், அது ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் போயிடும். நமக்கு வந்து பேசும்போது நம்மளை யாராவது இன்டரப்ட் பண்ணா, சும்மா சாதாரண வீட்லேயே யாராவது பேசினா நமக்கு கோவம் வருது. இது வந்து பிக் பாஸ்ல வந்து அவர் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு ஒன்றை கனெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ட்ரை பண்ணுறாரு. அது போர் அடிக்குதோ இல்லை நல்லா இருக்கோ அது வேற விஷயம், அது மக்கள் டிசைட் பண்ணிப்பாங்க. ஆனால் பார்வதி அதில் வந்து இன்டரப்ட் பண்ணியிருக்க கூடாதுங்கிறது என்னோட கருத்து. பார்வதி இன்னும் நிறையா எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறத கொஞ்சம் இது பண்ணணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் வரமாட்டேன் போக மாட்டேன்னா விஜேஎஸ் கட்டாயம் இந்த தரம் கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறேன். பார்வதி வந்து இதை மாற்றிக்கணும். பட் ஆனால் பார்ப்போம் என்னன்ட்டு. துஷார், ஆதிரை அண்ட் பிரதீப் ராஜ் வந்து அடுத்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு முன்னேறி போயிட்டாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு டாஸ்க்கை பொறுத்தவரையிலும் நடந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.